டேய் 16 கிலோமீட்டர் ஓடி இருக்குடா. அங்கேயே நின்றுட்டு பேசாத, நேரா லெஃப்ட்டுக்குள்ள போ. லிஃப்ட்டுக்கு வந்துட்டேன்டா. வீட்ல இருந்து உன் பையனோட ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டரா? போக 2 வர 2 மொத்தம் 4 கிலோமீட்டர். மீதி 12 கிலோமீட்டர்ல வேற எந்த இடம் இருக்குடா? பீச் இருக்குடா. 16 - 4 = 12. உன் வீட்ல இருந்து பீச் 6 கிலோமீட்டரா? எக்ஸாக்ட்லிடா. அவ கண்டிப்பா பீச்சுக்கு தாண்டா போயிருக்கணும். ஷூ ஸ்டாண்டுக்கு போய் அவ செப்பலை செக் பண்ணு. அதுல பீச் மண்ணு கண்டிப்பா 100% இருக்கும்டா. ஆமாண்ணா, மண்ணு இருக்கு. சரி சரி, உணர்ச்சி வசப்படாத. நான் சொல்றத பொறுமையா கேளு. நேரா உன் ஒய்ஃப் கிட்ட போய் இன்னைக்கு அவ ஸ்கூட்டி எடுத்துட்டு எங்கெங்க போனாங்கிறத மட்டும் கேளு. அப்புறம் வண்டி எங்கேயாவது ஒர்க் ஷாப்ல சர்வீஸ் விட்டாலும் கேளு, வேற யாருக்கும் ஓசி கொடுத்தாலும் தெரிஞ்சுக்க. ஆமாண்டா, நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணு. ஏன்னா நம்ம பொண்டாட்டியை நம்ம தான் தெளிவா ஹேண்டில் பண்ணணும். நான் அப்புறம் கூப்பிடுறேன், ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணு. என்னடே பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? எப்படி தூக்கம் வரும்? உன்னைய ஒரு நாள் வீட்டை விட்டு பத்தி விட்டு நீ எங்க போறேங்கிறத பாக்குறேன். ஹலோ, உங்களை தான். இப்பதான் எனக்கு நல்லா தூக்கம் வருது. ஜருகண்டி ஜருகண்டி செக் போஸ்ட் மாதிரி கட்டையை போட்டு. என்னம்மா, குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? அதெல்லாம் இல்லைங்க, உடம்பு தான் ரொம்ப டயர்டாக இருக்கு. இன்னைக்கு என்ன ஒரே ரவுண்டா? ஷாப்பிங், கோயில்னு எங்கேயாவது வெளியே போனீங்களா? பையனை ஸ்கூலை விட்டு கூட்டிகிட்டு வந்தேன், அவ்வளோதான். ஓ, வண்டி யாருக்காவது யாராவது கொடுத்தியா? இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு, ஏன் ஒர்க் ஷாப்பில் விடல? இல்லையே, வண்டி என்கிட்ட தானே இருந்துச்சு, யாருக்கும் கொடுக்கலையே. ஆமா, எந்த சைடு இண்டிகேட்டர் உடஞ்சுக்குன்னு சொன்னீங்க? ரைட் சைடு. இண்டிகேட்டர் உடஞ்சதுக்கு என்ன ஏங்க அடிக்கிறீங்க? வண்டியே யாருக்கும் தரல, ஒர்க் ஷாப்லயும் விடல. 12 கிலோமீட்டர் எப்படி தானா ஓடிச்சா? டயர்டா இருக்கு. உண்மையை சொல்லு, இல்ல கொன்றுவேன். சொல்றீ? என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தப்பே பண்ண மாட்டேங்க. அதிர்ஷ்டம் தபால்ல வர்றதுக்கு முன்னாடி தர்த்திரியம் தந்தியில வந்த மாதிரி நாம பணம் கேட்கும் போதுதான் எல்லா பிரச்சனையும் தூக்கிட்டு இவங்கிட்ட வராங்க. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலடா. நீ கேட்டோன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனையை கண்டுபிடிச்சு தீர்த்து வைக்கத்தாண்டா. நீங்க 2 பேரும் நிரந்தரமா பிரியறதுக்கு இல்லடா. சானா, அந்த குழந்தைய பாடுறா. குழந்தையும் தாயையும் பிரிச்சிடாதடா. உன் பையனோட ஃபியூச்சர் நினைச்சு பாடுறா. அதாவது அவளோட சேர்ந்து வாழுன்னு சொல்ற? தப்பு உன் பேர்ல இருக்குடா. கேவலம் பொண்டாட்டி தானே. இவ யாரு கேட்கறதுக்குன்னுட்டு 24 மணி நேரமும் போதை பாக்கையும் தண்ணியும் போட்டுட்டு வாயை கூட கழுவாம ராத்திரியில வாயோட வாயை வச்சு முத்தம் கொடுத்தா பக்கத்துல நிக்கிற எனக்கே கொமட்டலா இருக்கே. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்குன்னு உன் பொண்டாட்டி செஞ்சது சரின்னு நான் சொல்ல வரல. தப்பு செஞ்சவங்க ஒத்துக்கிட்டாலே திருந்தின மாதிரி தான். இனிமே உன் ஒய்ஃப் தப்பு பண்ண மாட்டாடா. என்னடா பார்க்குற? சில குடும்பத்தில் பொம்பளைங்க தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கவே மாட்டாளுங்க. ஆனால் அவன் ஒய்ஃப் ஒத்துக்கிட்டா, அதனால தான் திருந்திட்டான்னு சொல்கிறேன். நீயும் உன்னை மாற்றிக்க சானா. அம்மாட்ட போகும்டா. தேங்க்ஸ்டா.
மாப்பிள எங்க அவன் குடும்பம் பிரிஞ்சிடுமோன்னு பயந்தேன். ஆனா நீ அவனையும் திருத்தி அவன் குடும்ப மானத்தையும் காப்பாத்திட்ட. நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு தர்மம் இருக்கு.